ஒரு சாதகத்தில் வந்துங்க செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் பகவான் மங்களகாரகன். ஒரு கல்யாணம், ஒரு விசேஷம் பேசுகிறோம் நடக்குது அப்படின்னா செவ்வாய் அவங்க சாதத்தில் நல்லா இருக்கும். 4ஆம் இடம்னு சொல்லப்படுது வண்டி, வாகனம், வீடு, மனை, நிலம் சம்மந்தப்பட்டதே செவ்வாய் தான். ஒரு மனிதன் சாதகத்தில் ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அதில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அப்போ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்றுக்கலாம், மேசத்தில் ஆட்சி பெற்றுக்கலாம், மகரத்தில் உச்சம் பெற்றுக்கலாம். என்னங்க இப்படி இருந்தால் அந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு பேரில் நிலம் நிறைய வாங்குவாங்க. கணவர் என் மனைவி பேர் தான் நிலம் வாங்கணும், என் மனைவி பேர் தான் நிலம் வாங்கணும்னு அந்த அம்மா பேர்லேயே 4-5 பக்கம் மனம் வாங்கி போட்டிருப்பாங்க, வீட்டு மனை. ஏன்னா அந்த அம்மாக்கிட்ட அந்த இப்போ பொதுவான கருத்து எப்படின்னா, விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தாலும் மன எடை வாங்குவாங்க, மேசத்தில் செவ்வாய் இருந்தாலும் மன எடை வாங்குவாங்க, மகரத்தில் செவ்வாய் இருந்தாலும் இடம் வாங்குவாங்க. அது கணவர் சாதத்துலேயும் அப்படி தான். செவ்வாய் ஆட்சி உச்சம் விட்டு தான் மங்களகாரகன். செவ்வாய் அங்காரவன், அதாவது நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துட்டு போகும் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் தான் அவ்வளோ ஒரு அமைப்பான கிரகம்னு சொல்லலாம். ஒரு சாதத்தில் நல்ல நிலைமை செவ்வாய் இருந்தாலே நிலம் வாங்குறது, வீடு சம்மந்தப்பட்டது, மங்களகாரகன்னா அந்த வீட்டில் பாருங்கள் நல்ல நிகழ்ச்சியாக சுப நிகழ்ச்சியாக நடக்கும். இப்போ விவசாயம் வச்சுருப்பாங்க பாருங்கள், சில பேர் விவசாயம் தோட்டம் வச்சுருப்பாங்க, 2 தோட்டம் வச்சுருப்பாங்க, விவசாயம் வச்சுருக்கோம். அப்போ தோட்டத்துலேயே பார்த்திங்கன்னா பம்பு செட்டு, மோட்ரு சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கும். அது செவ்வாயோடது. செவ்வாய்னா கரண்ட் சம்மந்தப்பட்டது, விவசாயம் நிலம் சம்மந்தப்பட்டது எல்லாமே செவ்வாயை தான் குறிப்பிடும். செவ்வாய் ஒரு சாதத்தில் இருந்தால் நிலம், தோட்டம், விவசாயம் எல்லாமே வாங்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு சாதகத்தில் சுக்கிர பகவான் நல்லா இருக்குன்னு வச்சுக்க, வீடு வாங்குவாங்க, காரு வாங்குவாங்க, சொகுசு வண்டி, சொகுசு காரு வாங்குவாங்க. ஒரு சாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால். செவ்வாய் நல்லா இருந்தால் நிலம் வாங்குவாங்க. நிலம் அப்போ சுக்கிரனும் செவ்வாயும் நல்லா இருக்கும்போது நிலம் வாங்கி புதுசாக நிலம் வாங்கி அவங்க வீடு கட்டுவாங்க. சனியும் செவ்வாய் நல்லா இருக்குன்னா, சனி செவ்வாய் அதெல்லாம் வரும்போது, சனி செவ்வாய் சுக்கிரன் வரும்போது பழைய வீடு வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நிறைய சாதத்தில் பார்த்துக்குறோம். ஏன்னா சனி செவ்வாய் சுக்கிரன் இன்வால்வ் ஆனாலே அவங்க நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும், செவ்வாய் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தாலும், சுக்கிரன் நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் பழைய வீடு வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணி குடியிருப்பாங்க, நல்லா இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இப்போ ஒரு ஒரு நபரோட சாதகத்தில் செவ்வாய் நீச்சம், செவ்வாய் கடகத்தில் இருக்கார் நீச்சம். அப்போ நீச்சம் வக்கரத்தில் இருக்கார், அஸ்தங்கம், இப்படி நிறையா பாவகிரகத்தோட நட்சத்திரத்தில் இருக்கார், பாவகிரகத்தை வீட்டில் இருக்கிறாங்க, சரியில்லாத வீட்டில் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு பாருங்கள் நிலம் போலமே அமையாது, வாடகை வீட்டிலே குடியிருப்பாங்க. நான் நிறைய சாதகம் பார்த்துக்கிறேன். ஏன்னா செவ்வாய் நீச்சம், அதாவது எப்படின்னா ஒரு பாவக்கிரகம் பாவக்கிரகத்தில் இருக்குது, சரியில்லாத இடத்துல செவ்வாய் இருந்தாலும் நிலம் போல் அவங்களால வாங்கவே முடியாது. வாங்கினாலும் வீடு கட்டி அதில் குடியிருக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அப்படி செவ்வாய் சரியில்லாதவங்க இடம் வாங்கியிருப்பாங்க, ஆனால் இடம் அடமானத்தில் இருக்கும். செவ்வாய் வீக்காக இருக்கிறவங்க சாதத்தில் பாருங்கள், சுக்கிரனும் சனியோட பார்வையில் இருக்க பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருப்பாங்க, அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு இவங்க வேறு வீட்டில் வாடகைக்கு இருப்பாங்க. இதே சாதகம். செவ்வாய் நல்லா இருக்கணும், ஆட்சி உச்சம். சுக்கிரனும் ஆட்சி உச்சம் விட்டு குரு பார்த்தா பணம் தேடி வரும். இப்போ செவ்வாயை குரு பார்த்தா செவ்வாய் நிலத்துக்கு சொந்தக்காரர், குரு பணத்துக்கு சொந்தக்காரர். அவர் அந்த செவ்வாயை குரு பார்க்கும்போது கோச்சாரத்தில் பார்த்தாலுமே தேடி வீட்டில் பணம் கொடுப்பாங்க. நிலம் இருக்காமலப்பா, வீடு கட்டு, காசு நான் தரேன், நான் அமௌண்ட்டு தரேன், ஒரு வட்டி கம்மியாக போட்டுக்க, பாண்டு பத்திரம் வீட்டு பத்திரத்தை மட்டும் கூட உனக்கு ஃபுல்லாக அமௌண்ட்டு தரேன், நீங்கள் வீடு கட்டு சொல்லுவாங்க. அவங்களும் சும்மா சொல்லலை, எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் தேடி வரும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு என் சேனலை ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 72 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்.